டுடே 4th வீக் வெற்றிலை தீபம். இன்றைக்கெல்லாம் காலையிலே எழுந்துட்டு குளித்து எங்கள் வீடு பக்கத்தில் கந்தாசிரமம்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கே போய் முருகரை பார்த்து முருகர்கிட்ட ரொம்ப நேரம் அங்கே உட்காந்து அங்கே முருகருக்கு நிறைய பூஜைலாம் இருந்துச்சு. இன்றைக்கி யாகம் வளர்த்திருந்தோம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், இன்றைக்கி வந்து 1 to 2 செவ்வாய் வரையில் நான் இன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றினேன். மதியம் வந்து வீட்டில் வந்து முருகருக்கு ஃபஸ்ட்டு வந்து வேலெல்லாம் போட்டுலாம் வச்சு வெற்றிலையெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் பூ எல்லாத்தையும் வச்சு என் வீட்டில் வந்து முருகர் வேல் வந்து கருங்காலி அதில் தான் இருக்குது. இந்த பித்தளை அதில் கிடையாது. நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு முருகரை கும்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒரு வீடியோ வழி தான் நான் இதை பார்த்தேன். ஃபஸ்ட்டு வெற்றிலை தீபம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது உண்மையிலே. இப்போ தான் அதை பற்றிலாம் நிறைய தெரியுது. நிறைய வீடியோலாம் பார்த்து தான் இந்த வாரம் அப்படி நான் 4th வீக் முடிச்சுக்கிட்டேன். நல்லபடியாக இன்றைக்கி சாமியை போய் பார்த்துக்கிட்டு வந்துட்டு உடனே வந்து உட்காந்துட்டு சரி ஓகே நம்ம ஏன் வெயிட் பண்ணணும். நான் நைட்டு தான் ஏற்றுவேன். சரி நைட்டு வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணோம், நம்ம தான் கோயில் போயிட்டு வந்த அதே அப்படியே இருக்கே. சரி இனி அதுக்காக வந்து நான் நேரத்தே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுருந்தோம். இனி அதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணணும்னு நினச்சிட்டு அங்கே சாமியை பார்த்து வந்த சந்தோஷத்தில் அப்படியே வந்து வீட்டு வாசலில் சீக்கிரமாக போய் ஒரு கோலத்தை ஒன்று போட்டுட்டு இங்கே வந்து எல்லாத்தையும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டு வந்துக்கிட்டு கரெக்டாக ஒன்றுக்கெல்லாம் நான் கரெக்டாக விளக்கேற்றி நான் என் ஹஸ்பண்டு உட்காந்துட்டு ஒரு 1.5 மணி 1:30 அந்த வரைக்கும் நல்லா வேல்மாறன் படித்தோம். 2 பேரும் உட்காந்து சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி வந்து சீக்கிரமாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். இல்லைனா நான் வந்து நைட்டு தான் இந்த 3 வீக்ஸும் நைட்டு தான் கும்பிட்டேன். இன்றைக்கி என்ன தெரியல, இன்றைக்கி மதியமே சீக்கிரமாக எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு.